தந்தி சிரிக்குது, அதை தான் அவர் சொல்லாம சிரிச்சு காப்பிட்டாரு. கமலஹாசன் என்றும் கோமாளி ஹாசன் அவர்களே, அந்த பேர் நல்லா பொருந்தும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க திமுகவுக்கு சொம்படிக்கலாம், ஆனா கொஞ்சம் பார்த்து சொம்படிங்க சார். பிச்சைக்கு கூட உதவாது அப்படின்னு சொன்ன அந்த தமிழ் துரோகி பெரியார ஒரு தமிழனும் இதை தெரிஞ்சுக்கணும். 13 கோடி உறுப்பினர்கள் உள்ள ஒரே கட்சி இந்தியா முழுக்க இல்ல, உலகம் முழுக்க இவ்வளோ உறுப்பினர்கள் எந்த கட்சியிலும் இல்ல. 13 கோடி உறுப்பினர்கள் கொண்ட பாஜக நான் ஒத்த கேள்வி கேட்கிறேன், உங்க பசங்களை இங்க தமிழ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைங்களையா? தில்லு இருக்கா? இன்னைக்கு காங்கிரஸ் அவர்கள் இன்னைக்கு ஒரு தேர்தலுக்கு ஒரு ஆயுதமா பயன்படுத்துது தாவேக்காவை. சார், நீங்க பல 100 கோடி ஒரு படத்துக்கு சம்பாதிக்கிறீங்க. நான் கேட்குறேன், 1.5 கோடி கட்டுறதா சார் உங்களுக்கு பிரச்சனையா போச்சு? நான் கேட்குறேன், அசிங்கமா இல்லை, கேவலமா இல்லை? நான் கேட்குறேன், ஊழலை ஒழிக்க போறேன்னு பெனாத்திட்டு மேடையை போட்டு, பல கோடி மேடையை போட்டு என்னையா பண்றீங்க? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த பிரியஸ்ரீ மேம் அவர்கள் தான். மேம் வணக்கம் மேம். வணக்கம் மேம். கமலஹாசன் அவர்கள் பார்லிமெண்ட்ல தன்னுடைய கன்னி பேச்சை பேசியிருப்பாரு மேம். ஆக்சுவலா அற்புதமான ஒரு ஸ்பீச் நம்ம சொல்லலாம். அந்த கம்பீரமான குரல்ல தமிழை எவ்வளோ உயர்த்தி பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு உயர்த்தி பிடிச்சி நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடி கொடுத்துரு. என்ன மேம் இருமிட்டு இருக்கீங்க? அவர் எவ்வளோ அழகா அற்புதமா பேசினார், பாத்தீங்களா இல்லையா நீங்க? நடிகர் கமலஹாசன். ஓகே மேம். இப்போ மக்கள் நீதி மையத்தோட தலைவர், ஒரு எம்பி. அதான் இன்னுமே கமலஹாசன் அவர்கள் நடிகர் கழகம் கமல்ஹாசன். அதாவது நான் கேட்குறேன், ஃபர்ஸ்ட் அவர் ஸ்பீச் ஓப்பனிங், மச் ரிவர்ட் ஹானரபிள் சேர்பர்சன் ஆஃப் த ஹவுஸ், ரெஸ்பெக்டிவ் மெம்பர்ஸ் ஆஃப் அவர் அலையன்ஸ் பார்ட்டி, தேங்க்யூ மை பிரதர் MK ஸ்டாலின். தமிழான்னு கேட்டேன். இது அதாவது கமலஹாசன் அவர்களே, நீங்க ஒரு எம்பி. கமலஹாசன் என்றும் கோமாளி ஹாசன் அவர்களே, அந்த பேர் நல்லா பொருந்தும்னு நினைக்கிறேன். கோமாளி ஹாசன் அவர்களே, அதாவது நீங்க திமுகவுக்கு சொம்படிக்கலாம், ஆனா கொஞ்சம் பார்த்து சொம்படிங்க சார். திமுக எப்படி சயின்டிஃபிக்கா கொள்ளையடிக்குது. இவ்வளோ நாள் திமுகவோட இருந்து கூட உங்களுக்கு சயின்டிஃபிக்கா எப்படி சொம்பு போடுறதுன்னு வரலையே சார் கோமாளி ஹாசன் அவர்களே. அதாவது நம்ம நடிகர் கழகம் கமலஹாசன் கோமாளி ஹாசன் அவர்கள் கதை, திரைக்கதை, வசனம் திரு MK ஸ்டாலின், திமுக. வெறும் நடிப்பு கமலஹாசன் கோமாளி ஹாசன் அவர்கள்னு இவர் மிக சிறந்த நடிகர்னு இந்த ராஜ்யசபா அவரோட முதல் ஸ்பீச்லயே சூப்பரா ப்ரூவ் பண்ணிட்டாங்க சார். சூப்பரான நடிகர் நீங்க. எந்த மாதிரி விஷயத்துல மேம் ஒரு நடிகர்னு சொல்ல வரீங்க? அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ராஜ்யசபா எம்பியா இருந்துட்டு உங்களுக்கு ஒரு எம்பினால் தான் சார் அந்த பாராளுமன்றத்தில் பேச சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டு நான் ஒரு ஹை ஸ்கூல் டிராப் அவுட், அதனால எனக்கு பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சிங்களா? நான் பேசுவேன் அப்படின்னு இங்க என்ன சார் டயலாக் விடுறீங்க? அதாவது மாஸ் டயலாக் விடுறாரு. நான் கேட்குறேன், நீங்க ஹை ஸ்கூல் டிராப் அவுட்டா, இல்லை LKGயில பூப்சி பிடிச்சிங்களா, இல்லை என்ன பண்ணீங்கன்னு எவன் கேட்டா? எவன் கேட்டான்னு? நீங்க MP பதவிக்காக உங்களை அங்க பேச சொன்ன ஒரு மரியாதைக்கு ஒரு மைக்க கொடுத்தா அப்பா இதெல்லாம் தமிழர்கள் கேட்கணும்னு இன்னைக்கு சாவக்கேடு. அதுக்கு மேல மிஸ்டர் கமலஹாசன் கோமாளி ஹாசன் இவ்வளோ இங்கிலீஷ்ல பெண்ணாத்துறீங்களே, இது பட்ஜெட் செஷன்யா, பட்ஜெட் செஷன்ல அதான் மைக்கு மை டியர் பிரதர் MK ஸ்டாலின் கூவுறாரு. தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கல, மத்திய அரசு வஞ்சிக்குதுன்னு மைக்கு கூவுறாருல, ஸ்டேஜ் போட்டு கூவுறாருல, கோடி கணக்கில் ஸ்டேஜை போட்டு. அதை பேச ராஜ்யசபால ஒரு எம்பியா இருந்து அதை பேச தில்லு இருந்தா அதை கேளையா? ஏன் மத்திய அரசு நிதி ஒதுக்கல, ஏன் மத்திய அரசு தமிழ்நாடு வஞ்சிக்குதுன்னு கேளையா? அதை விட்டுட்டு பட்ஜெட் செஷன்ல ஒரு நிதி ஒதுக்குற
நிதி பத்தின ஒரு செஷன்ல வந்துட்டு ஒரு பாராளுமன்றத்துல வந்து என்னையா பேசுற தமிழை பத்தி, சரி அப்படிதான் தமிழை பத்தி பேசிட்டாருன்னு ஒத்துப்போனேன். ஏன்னா நானும் தமிழச்சி, எனக்கும் தமிழ் பெருமை இருக்கே. அதனால சரி தமிழை பத்தி பேசுறாரு, நானும் ஃபர்ஸ்ட் அசந்துட்டேங்க ஓப்பனிங்ல. அப்படி இப்படின்றாரு பேப்பரை வச்சுட்டு. அதாவது விஜயோட அண்ணன் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பேப்பரா எடுக்கிறாரு, இந்த சைடு ஒருத்தர் பேப்பர் கொடுக்குறாரு, இப்படி வீசுறாரு, எடுக்கிறாரு, வீசுறாரு. சான்ஸே இல்லைங்க. டைலாக் டெலிவரி 100%. அதுக்கு மேல நான் கேட்குறேன், அவர் சொல்றாரு, நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது யாரு? நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து, நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது உங்களுக்கு கற்பூர புத்தின்றாரு. ஏன் சார் நீங்க எப்படி ஸ்பீச் தொடங்கினீங்க? தேங்க்யூ மை பிரதர் M.K. Stalin. I confronted a confusing reality. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இந்த கன்ஃபியூசிங் ரியாலிட்டியிலே இருக்கீங்களே சார். கோமாளி ஹாசன் அவர்களே, உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. இன்னும் கன்ஃபியூசிங் ரியாலிட்டிலேருந்து கொஞ்சமாவது வெளியில வாங்க. அதாவது இங்கிலீஷில் தொடங்கிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து என்ன தில் இருந்தா நீங்க வெள்ளைக்கார கல்வி கற்றுன்னு பேசுறாரு. நீங்க மட்டும் உங்க மூவிலனா பல லாங்குவேஜ்ல நீங்க பேசலையா? பல பாஷைகள்ல டைலாக் பேசிட்டு 5-6 பாஷைகள்ல ஒரே டைலாக சரன்னு மாஸ் டைலாக் விட்டுட்டு, நான் எப்படி ஒரு நடிகன் பாரு, மாஸ் நடிகன், இப்படிலாம் பல பாஷையில பேசுறேன்னு நீங்க பீத்திக்கலையா? உங்க படம் எதுவுமே தமிழ் தவிர இதர பாஷைகள்ல ரிலீஸே ஆகலையா? ஹிந்தியில ரிலீஸ் ஆகலையா? தெலுங்குல ரிலீஸ் ஆகலையா? நான் கேட்குறேன். அதுக்கு மேல நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்ற திரு கோமாளி ஹாசன் அவர்களே, உங்களுக்கு செலக்டிவ் அம்னீஷியா போய் பாருங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு. பெரியாரை பத்தி விடுதலைன்ற ஒரு நாளிதழில், பெரியார் நடத்துகிற நாளிதழில், அதாவது 27 நவம்பர் 1943 வந்திருக்கு. என்ன, தமிழ் படித்தால் பிச்சைக்கு கூட உதவாது அப்படின்னு சொன்ன அந்த தமிழ் துரோகி பெரியார ஒரு தமிழனும் இதை தெரிஞ்சுக்கணும். தயவு செய்து இந்த தேர்தல் நேரம் ஒரு தமிழனும் பெரியார் படத்தை போட்டு இந்த வார்த்தைகளை கொட்டையில எழுதி தயவு செய்து உங்க வீட்டுல எல்லாரும் மாட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். தந்தை பெரியார்னு இப்படி ஒரு தமிழ் மண்ணின் துரோகி பெரியார அலையில தூக்கி வச்சு கொண்டாடுற திமுகவை எப்படி லட்சணத்துல இருக்கும்? அதாவது தமிழ் படித்தால் பிச்சைக்கு கூட உதவாதுன்னு சொல்றாரு. ஒரு தமிழனும் இதை கேட்கணும். தமிழனை முட்டா பசங்க, காட்டு மிராண்டி பாஷை என்ன தில் இருந்தா பெரியார் அவர்கள் பேசுறாரு. இவரை எப்படி நம்ம ஒரு தந்தை பெரியார்னு கொண்டாடுறோம்? எப்படி இவரை ஒரு கொள்கை தலைவரா திமுக வச்சிருக்கு? நான் கேள்வி கேட்கிறேன். அப்போ திமுக எப்படிப்பட்ட ஒரு காட்டு மிராண்டி கட்சி? அப்ப தமிழன் ஒரு காட்டு மிராண்டினா திமுக ஒரு காட்டு மிராண்டி கட்சி. திமுக ஒரு முட்டாள்கள் கட்சி. தமிழ முட்டாளா? திமுக ஒரு முட்டாள்கள் கட்சி. நான் அடிச்சு சொல்றேன், இது ஒரு தமிழனும் கேட்க வேண்டிய பெரியார் வார்த்தைகள். நான் சொல்றேன், தில் இருந்தா வீரமணி அவர் தானே அந்த விடுதலை பத்திரிகை இப்ப பண்றாரு. நம்ம ஓசி வீரமணி அவர்கள், சிங்சாங் வீரமணி அவர்கள், தில் இருந்தா 27 நவம்பர் 1943 விடுதலை பத்திரிகை வெளியிடுங்க. உங்களுக்கு தில் இருந்தா அந்த நாளிதழ திருப்பி வெளியிடுங்க. மக்கள் பார்க்கட்டும், மக்கள் முடிவு எடுக்கட்டும். ஒரு தமிழனும் முடிவு எடுக்கட்டும். பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னு அவங்க படிச்சு முடிவு எடுக்கட்டும். அதுல வேற கமலஹாசன் அவர்கள் சொன்னார்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னா, தமிழை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? ஐ எம் கோட்டிங் கோமாளி ஹாசன் அவர்கள். தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? தமிழ் பிச்சைக்கு கூட உதவாதா? தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. ஆமா சார், கோமாளி ஹாசன் அவர்களே, ஒரு தடவை உண்மையை பேசுறீங்க. ஏன்னா திமுக ஸ்டாலின் அவர்கள் தமிழனே இல்லையே, அதனால தமிழ் திருட உதவாதுதான். கரெக்ட். அடுத்து, ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். எஸ் சார்,
உங்களையே வித்துட்டீங்களே, உங்களையே வித்துட்டீங்களே சார். அப்புறம் என்ன ஓட்டு, அப்புறம் என்ன நாடு? உங்களையே வித்துட்டு உங்க ஒளி வெளிச்சத்துல, உங்க டார்ச் வெளிச்சத்துல, அந்த மக்கள் நீதி மையத்தோட டார்ச் வெளிச்சத்துல வந்த அந்த பல லட்ச மக்கள், பல லட்ச தொண்டர்களின் வாழ்க்கையில இன்னைக்கு இருள் சூழறதே உங்களால. கேவலம் அந்த ஒரு எம்பி பதவி பிச்சை கேட்டு அங்க அறிவாலயத்துல சரணாகதி அடைஞ்சிட்டீங்களே கோமாளி ஹாசன் அவர்களே. முதல்ல நீங்க உங்களை பார்த்து பேசுங்க. இந்த ஒரு பேச்சுக்கு திரு கமலஹாசன் அவர்கள் எல்லா தமிழர்களையும் புண்படுத்தியிருக்காரு. ஒரு தமிழன் கிட்டையும் அவர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டே ஆனும். அடுத்த ராஜ்யசபா ஸ்பீச்ல இல்ல பப்ளிக்கா அவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும் உடனே, இல்லாட்டி அவர் எம்பி பதவிக்கே லாய்க்கு இல்லை. ஓகே நம்ம அடுத்ததான் நம்ம திமுக சரவணன் அவர்கள் ஒரு டிபேட்ல வந்து தனக்கு இதே அப்பதான் எதுக்காக அந்த அளவுக்கு? ஏன்னா அவரே என்ன சொல்ல வர்றன்னா சொல்லாம இன்னைக்கு திமுகவோட கதி அப்படின்னு சொல்ல வர்றார். அதாவது தமிழ்நாட்டை தலைகுனி வைக்க மாட்டேன்னு இன்னைக்கு திமுகவோட கதி தமிழ்நாடு இல்ல இந்தியா முழுக்க சந்தி சிரிக்குது. அததான் அவர் சொல்லாம சிரிச்சு காப்பிட்டாரு. கடைசியில சரவணன் அவர்களே உண்மையை ஒத்துட்டீங்களே, தெய்வம் பா நீங்க, சூப்பர். மேம் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு விருதுநகர்ல வந்து ஒரு கூட்டத்துல வந்து ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே பேசும்போது உதயநிதி அவர்கள் ஸ்டாலின் சொல்றாரு 10 தோல்வி பழனிசாமி அவர்களும், அதாவது மொத்த தோல்வி மோடி அவர்களும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டில் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணியிருக்காரு மேம். அதாவது கண்டிப்பா இன்னைக்கு வந்து திமுக வந்து திரு ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. எதுலன்னு பார்த்தோம்னா அவங்க சொத்து குவிப்புல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அவங்க சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட்ல சொத்து சேர்க்கறதுல இவங்கள மாதிரி அடிச்சுக்கவே முடியாதுங்க. ட்ரைனிங் எடுக்கணும். எப்படி ஒரு நாட்டை காப்பாத்துறேன் தமிழ்நாட்டுக்கு பண்றேன்னு சொல்லிட்டு சைட்ல இப்படி சொராண்டிட்டே இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மாதிரி திமுக ஃபைல்ஸ் ஒரு தமிழ்நாட்டை பிடிச்ச பைல்ஸ் வியாதி. இந்த பைல்ஸ் வியாதி 2026 ஒழிக்கப்படணும். இன்னைக்கு உதயநிதி அவர்கள் ஒரு நாக்குல நரம்பே இல்லாம இப்படி பேசாரு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு பாஜக இந்தியா என்ன உலகத்திலேயே இட் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட்டி. 13 கோடி உறுப்பினர்கள் உள்ள ஒரே கட்சி இந்தியா முழுக்க இல்ல, உலகம் முழுக்க இவ்வளோ உறுப்பினர்கள் எந்த கட்சியிலும் இல்ல. 13 கோடி உறுப்பினர்கள் கொண்ட பாஜக என்னையா தோல்வி? என்ன தோல்வி? இதுல என்ன தோல்வி? வெற்றி கண்ட பாஜக. இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் he signed the father of all deals. அதாவது 50% வரி விகிதத்துல இருந்து இன்னைக்கு 18% குறைச்சு வந்திருக்காரு. யாருக்கு வெற்றி? உலகமே பயப்படும் அந்த ட்ரம்ப் அவர்கள், உலகமே பயப்படும் அந்த அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அவர்கள். நான் கேட்கிறேன், இன்னைக்கு மோடிக்கு தலை குனிஞ்சு பயந்து போய் 50% 18% ஆக்கியிருக்காரு. இது பிரேசிலுக்கு ஆக்கல, கனடாக்கு ஆக்கல. பிரேசிலுக்கு 38%, கனடாக்கு 30%, வியட்நாமுக்கு 28%, எல்லா கண்ட்ரிக்கும் அதிகம். 1-2 கண்ட்ரிக்கு தான், ஜப்பான், யூகே, இந்த மாதிரி 2-3 கண்ட்ரிக்கு தான் நம்மளோட குறைவு. அந்த மாதிரி இன்னைக்கு ட்ரம்பையே வழிக்கு கொண்டு வந்த மோடிஜி அவர்கள் உங்களையும் வழிக்கு கொண்டு வந்துடுவாங்க சார், ஜாகிரதை. பட் இருந்தாலுமே தமிழ்நாட்டில் வந்து பாஜகனால வந்து மலர முடியாத சுச்சுவேஷன்ல இருக்குல்ல மேம், அதைத்தானே எல்லாருமே குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. அதாவது பாஜக ஒரு தேசிய கட்சி நடத்தக்கூடிய விதம் ஒரு மாநில கட்சி நடத்தக்கூடிய விதத்துல வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு தேசிய கட்சியும் ஒரு மாநில கட்சியும் எப்படி ஒரே மாதிரி நடக்கும்? முடியாது. ஒரு தேசிய கட்சிக்கு சில வேஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க, எஸ்ஓபின்னு. ஒரு தேசிய கட்சிக்கு சில எஸ்ஓபி இருக்கு, ஒரு மாநில கட்சிக்கு சில எஸ்ஓபி இருக்கு. அதாவது இன்னைக்கு பாஜக கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால்ல பாஜக ஆட்சிக்கு வந்தப்போ, பாஜக அங்க வெஸ்ட் பெங்கால்ல சீட்டு வந்தப்போ நுழைஞ்சப்போ, மம்தா பானர்ஜி ஆட்சிக்கு வந்தப்போ காங்கிரஸ்
கிட்டத்தட்ட 18% இருந்துச்சு. பாஜக அப்பதான் நுழையுது. இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ் காணோம். பாஜக இப்போ 35% இருக்கு. அடுத்து பீகார்ல இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி. மகாராஷ்டிரா மகாயுதி மிகப்பெரிய வெற்றி. பிஎம்சி போல்ஸ் மிகப்பெரிய வெற்றி. கேரளா திருவனந்தபுரம் கம்யூனிஸ்ட் ஆட்சி. யாருமே உலகத்துல நினைக்க பார்க்க முடியாத கம்யூனிஸ்ட் ஆட்சி உள்ள கேரளால இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி. அண்ட் மகாயுதி இன்னைக்கு வந்து மகாராஷ்டிரா போல்ஸ்ல இந்த மகாயுதி கட்சி பாஜக கூட்டணி இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி. எப்போ சிவசேனா 35 வருஷமா சிவசேனா அவங்க தவிர யாருமே அங்க மேயரான சரித்திரமே இல்லை. ஸோ 35-40 வருஷம் ஒரு ஹிஸ்டரியை அவங்க உடைச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பாஜக இந்தியா முழுக்க ஒரு மாநிலம் இல்லை, 2 மாநிலம் இல்லை, இந்தியா முழுக்க மோடிஜி அவர்களை ஒரு பிரதமராக வரவேற்கிறாங்கன்றது we can see. இன்னைக்கு பாஜக ஒரு சாதாரண கட்சி இல்லை, ஒரு புரட்சி. இது நமக்கு 2026 கண்டிப்பா வெளிச்சத்துக்கு வரும். ஓகே மேம். அதே மாதிரி கனிமொழி அவர்கள் வந்து சொல்லும்போது ஹிந்தி திணிப்பு கிருமியை வந்து நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள விடுறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போர்ட்ஸ்ல எல்லாம் வந்து தமிழ் முதன்மையா காட்டாம ஹிந்தி முதன்மையா காட்டியிருக்கான்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே மேம். அதாவது இன்னைக்கு கனிமொழி அவர்கள், நான் ஒத்த கேள்வி கேட்கிறேன், உங்க பசங்களெல்லாம் நீங்க வெளிநாட்டுக்கு அனுப்பவே இல்லையா படிக்க? நான் கேட்கிறேன். மற்ற மொழிகள் தமிழ்னு மேடைக்கு மேடை ஒரு தமிழனும் இன்னைக்கு ஏமாத்தி மொழியாலையும் மதத்தாலையும் தமிழனை இன்னைக்கு பிரிச்சு இன்னைக்கு பிளவுபடுத்தி அரசியல் செய்ய நினைக்கும் நினைக்கும் இந்த திமுக ஆட்சி, இந்த திமுக ஸ்டாலின் குடும்பம். நான் ஒத்த கேள்வி கேட்கிறேன், உங்க பசங்களை இங்கே தமிழ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைங்களையா? தில்லு இருக்கா? இன்னைக்கு கனியாத மொழி அவர்களா இருக்கட்டும், உதவா நிதி அவர்களா இருக்கட்டும், இன்ப நிதியா இருக்கட்டும், துன்ப நிதியா இருக்கட்டும், இன்னைக்கு தில்லு இருந்தா ஸ்டேஜ் ஏறி சத்தியம் பண்ணட்டுமே, எல்லார் முன்னாடியும் சத்திய பிரமாணம் எடுக்கட்டுமே. எங்க பசங்களை எங்க வாரிசுகளை யாரையும் நாங்க வேற மொழியே படிக்க அனுப்ப மாட்டோம். தமிழ் தான்ப்பா, எங்க உயிர் மூச்சு பேச்சு எல்லாம் தமிழ் தான்ப்பா. அவங்கள நம்ம ஸ்கூல் மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யாமலுக்கு எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலும் அப்படியே பூத்து குலுங்குது. அதனால செவரெல்லாம் அப்படியே பத்திரமா இருக்கு, அப்படியே ரூஃப் எல்லாம் பத்திரமா இருக்கு. அதனால எங்க வாரிசு வரவங்கள எல்லாரையும் நாங்க அப்படியே இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும்தான் படிக்க வைப்போன்னு தில்லு இருந்தா சொல்லுங்க. நம்ம அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் திடீர்னு அந்த புலி படத்தில் வந்து வாங்கின காசுக்கு வந்து 1.5 கோடி ரூபாய் நீங்கள் ஃபைன் கட்டியே ஆகணும்னு கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்களே மேம். ஊழல் பண்ணிட்டு டாக்ஸ் எவேஷன் பண்ணுறது கரெக்டா? தமிழக வெற்றி கழகமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறிக்கு வந்துருச்சு. ஏன்னா இது தமிழக வெற்றி கழகம் தொடங்கினது விஜய் அவர்களுக்கு யூஸா இருந்துச்சோ இல்லையோ, காங்கிரஸ்க்கு படே யூஸ். ஏன்னா இதை காங்கிரஸ் வெற்றி கழகம்னு வேணா பேரை மாத்திரலாம். ஏன்னா இவ்வளோ நாள் படுத்து விழுந்து கிடந்த காங்கிரஸ் இன்னைக்கு ஒரு புத்துணர்ச்சியோட இருக்குன்னா அப்பப்பா தேங்க்ஸ் விஜய் சார், உங்களுக்கு தான். ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் ஏற்கனவே இந்தியா முழுக்க ஃபியூஸ் பண்ணிங்கன்னா பல்பு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட காணாம போயிடுன்ற மாதிரி இருந்துச்சு. அது வேற உதவாநிதி அவர்கள் கையை எங்க விட்டு போகாதுன்னு மேடைக்கு மேடை பாவம் கூவிட்டு இருக்காரு அப்பாவியா. அதனால இன்னைக்கு காங்கிரஸ் அவர்கள் இன்னைக்கு ஒரு தேர்தலுக்கு ஒரு ஆயுதமா பயன்படுத்துது தாவேக்காவை. சீட் ஷேரிங்காக, ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு கேட்கறதுக்காக. நான் கேட்குறேன் விஜய் சார், இப்படி ஒரு ஜனநாயகத்துல நீங்க பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கீங்க சார். எலெக்ஷன் வேற வருது, நீங்க சூப்பர் ட்ரெண்டிங், சூப்பர் வைரல். எதுக்கு? உங்க ஜனநாயக மூவிக்கு. அதாவது இன்னைக்கு ஒரு கட்சி தலைவர்னு அவரே சொல்லிட்டு திரியிறாதே தவிர இன்னி வரைக்கும் அவர் ட்ரெண்டிங்கா இருக்கிறதுக்கு எலெக்ஷனே வரப்போகுது அடுத்து. அதுல அவர் ட்ரெண்டிங்கா இருக்கிறது ஒரே காரணம் இன்னைக்கு ஜனநாயக மூவிக்கு மட்டும்தான். அதாவது நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவான்னு பாடிட்டே இருக்கீங்களே சார், எப்பதான் இறங்கி வர போறீங்க நானும் கேட்குறேன். அடுத்து இந்த டாக்ஸ் எவேஷன் இன்னி வரைக்கும், அதாவது விஜய் அவர்கள் சார் நீங்க பல 100 கோடி ஒரு படத்துக்கு சம்பாதிக்கிறீங்க. நான் கேட்குறேன் 1.5 கோடி கட்டுறதா சார் உங்களுக்கு பிரச்சனையா போச்சு? நான் கேட்குறேன்
1.5 கோடி கட்டுறதா உங்களுக்கு பிரமாதமா போயிடுச்சு. அந்த 1.5 கோடி எங்க போக போகுது? ஒரு டாக்ஸ்ன்னு என்ன, ஒரு வரின்றதை நீ ஒரு தமிழ் நினைக்கணும், தெரிஞ்சுக்கணும். முக்கியமா கண்டிப்பா ஒரு விஜய் ரசிகனும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இன்னி வரைக்கும் விஜய நீங்க வந்து ஒரு வெள்ளித்திரையில மட்டுமே பார்த்து பழகினவங்க. பட் விஜய்ன்றவர் என்ன, ஒரு மனுஷனா உண்மையா அவர் என்ன அப்படின்றது இந்த மாதிரி விஷயங்கள் தான் வெளிக்கொண்டு வருது. ஏன்னா 2015 புலி படத்துக்கு 30 கோடி சம்பளமா வாங்கியிருக்கேன்னு அவர் டாக்ஸ் கொடுத்துருக்காரு, அதுக்கான டாக்ஸ் பே பண்ணியிருக்காரு. ஆனா 2019 இன்கம் டாக்ஸ்லேருந்து அவங்க ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி 4 வருஷம் கழிச்சு 2015 30 கோடி வாங்கியிருக்காரு, 2019 இன்கம் டாக்ஸில் ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க, நீங்கள் 15 கோடி கூட வாங்கியிருக்கீங்க, அதாவது மொத்தம் 45 கோடியாக வாங்கியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் சொன்னது 30 கோடி தான். ஸோ 45 கோடி, அந்த டிஃப்ரென்ஸ் 15 கோடிக்கு நீங்கள் வந்து 1.5 crores 1.5 கோடி நீங்கள் வந்து வரி கட்டணும் அப்படின்னு சொன்னதுக்கு விஜய் அவர்களோட பதில் என்ன தெரியுமா? அப்படின்னு சிரிக்கணும் சரவணன் பாணியில. ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் திமுகவோட பி டீம் தானே. அதாவது அவர் சொல்றாரு, இத ஏன், ஆமாயா நான் வாங்கினேயா 45 கோடி தான் வாங்கினேயா, நான் 30 கோடி சொன்னது தப்பில்லை, அந்த நான் பொய் சொன்னேன் பாரு, அப்ப பெனாத்தினம் பாரு, அப்ப வந்து நான் வந்து உடான் சுட்டேன் பாரு, அதெல்லாம் தப்பில்லை, 45 கோடி வாங்கினேயா. இப்ப என்ன உனக்கு ரூல்ஸ் படி நீ வந்து சட்டப்படி 2015 வாங்கினா நீ மேக்சிமம் 2017 எனக்கு இதை கேட்டிருக்கணும். நீ ஏன் லேட்டா வந்து கேட்குற? அசிங்கமா இல்லை, கேவலமா இல்லை நான் கேட்குறேன். ஊழலை ஒழிக்க போறேன்னு பெனாத்திட்டு மேடையை போட்டு, பல கோடி மேடையை போட்டு என்னையா பண்றீங்க? இவர் வந்து 45 கோடிக்கு 30 கோடின்னு சொன்னது தப்பு இல்லையா? அதுக்கு கேவலம் ஒரு 1.5 கோடி வரி கட்டுறதுக்கு இப்படி நாயா பேயா அசிங்கமா அலையறீங்களே விஜய் சார், நாளைக்கு எப்படி நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணுவீங்க? நாளைக்கு நீங்க பதவிக்கு வந்தா எவ்வளவு சொராண்டுவீங்கன்னு என்னையா நிச்சயம்? நான் கேட்கிறேன். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி நீங்க நாளைக்கு ஆட்சிக்கு சப்போஸ் தப்பி தவறி நம்ம அப்பாவி மக்கள், உங்க அப்பாவி ரசிகர்கள் உங்க மேல இருக்கிற ஒரு அன்கண்டிஷனல் லவ்னால, ஒரு அன்புனால தெரியாம உங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுத்துட்டாங்கன்னா, ஐயோடா சாமி, 100 கோடி 20 கோடின்னுவீங்க, உங்க இஷ்டத்துக்கு நம்பர் சொல்வீங்க. 100 கோடி செலவச்சிட்டு பாக்கெட் மணி போட்டுட்டு 20 கோடின்னு தான் செலவச்சேன்னு சொல்லுவீங்க, என்ன வேணா பெணாத்துவீங்கல்ல. அதாவது இன்னைக்கு விஜய் அவர்களோட சாயம் வெளுத்துடுச்சு. அவருக்கு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க தெரியுது, மெசரட்டி வாங்க தெரியுது, புகட்டி வாங்க தெரியுது, இருக்கிற எல்லா லக்ஸரி காரும் சொகுசு வண்டியும் வாங்க தெரியுது. அதுக்கு 2 கோடி 3 கோடி வெறும் அங்கேருந்து கொண்டு வர ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் கட்ட தெரியுதுல்ல. ஏன்யா டாக்ஸ்ன்னு என்னதுயா? வரி பண்ண என்ன விஜய் சார் உங்களுக்கு தெரியுமா? வரி பண்ணா என்ன? மக்களோட நல திட்டங்களுக்கு பயன்படுத்துறது அந்த வரி பணம். ஒரு ரேஷன் கார்டு பொருட்கள் கொடுக்க, ரேஷன் பொருட்கள் கொடுக்க, இந்த மாதிரி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டங்களுக்கு, பெண்களுக்கு நிறைய இலவச திட்டங்கள், முதியோருக்கு நிறைய இலவச திட்டங்கள், ஊனமுற்றோர் அவங்களுக்கெல்லாம் இலவச திட்டங்கள், சின்ன பசங்க குழந்தைங்க படிக்கிறவங்க எல்லாருக்கும் திட்டங்களுக்கு தான் சார் இந்த வரி பணம் உபயோகப்படுத்து. அதுக்கு ஒரு 1.5 கோடி நிதியா கொடுத்துட்டு போயா, நிதியா கொடுத்துட்டு போய. இவ்வளோ 100 கோடி சம்பாதிச்சு கூட உனக்கு 1.5 கோடி பிச்சை காசு, உங்க பாக்கெட் மணி, பல 1000 கோடி சொத்துக்கு அதிபதியான விஜய் அவர்களே 1.5 கோடி உங்க பச்சா காசு, பிச்சை காசு, பாக்கெட் மணியை கொடுக்கறதுக்கு இப்படி மூக்கால ஆயிரீங்களே, நீங்க என்ன கிழிக்க போறீங்க நாளைக்கு மக்களுக்கு வந்து? மேம், உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபாரடம் பார்த்ததற்கு மிக்க நன்றி மேம். மிக்க நன்றிமா.